கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாவ அறிக்கையும் மன்னிக்கும் குணமும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 நான் வாசிக்கும்போது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எபேசியர் 4:32 வாசிக்கும் போது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அப்படியானால் நமக்கு விரோதமாக தீமை செய்தவர்கள் அல்லது நம்மை புண்படுத்தியவர்கள் ஆகியோருக்கு நாம் எந்த அளவின்படி நமது மன்பை கொடுக்கின்றோமா, அதே அளவின்படிதான் தேவனுக்கும் தேவன் நம்மை மன்னிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எனவே அந்த அளவிற்கு எனது இருதயத்திலே மன்னிக்கும் ஆவியை நான் பேணி காத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மளால் நாம் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட மன்னிப்பை நீங்கள் நானும் பெற்றுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது காரியமானது நம்மை அது சார்ந்திருக்க செய்யும். ஸ்டெப்ஸ் டு கிரேஸ் என்ற புத்தகத்திலே ஒரு திருக்கதரிசி எழுதுகிறார்கள், இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவிடம் வரும்போது நம்ம சொந்த இருதயங்களிலே அன்பின் மன்னிப்பையும் குணம் இருக்க வேண்டும். மத்தேயு 6:12 வாசிக்கிறோம் அல்லவா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஜெபித்து விட்டு மன்னிக்க முடியாத குணத்திலே நிலைத்திருப்பதாக இருந்தால் நாம் எப்படி இவ்வாறு ஜெபிக்க முடியும்? நம்முடைய சொந்த ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அதே அளவிற்கு அதே மாதிரி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். யாரோ ஒருவருக்கு தீங்கிழைத்து விட்டோமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களது நண்பரையோ அல்லது அண்டை வீட்டாருக்காகவோ ஒருவேளை நீங்கள் தவறாக பேசிவிட்டால் உங்களது தவற்றை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்களை தாராளமாக மன்னிக்க வேண்டியது அவருடைய கடமையாகும். பின்பு நீங்கள் தேவனுடைய மன்னிப்பு கேட்டு, ஏனெனில் உங்களால் புண்படுத்தப்பட்ட அந்த நபர் தேவனுடைய உடமையாக இருக்கின்றார், அவரை காயப்படுத்திவிட்ட அந்த செயலினால் நீங்கள் அவரை படைத்தவரும் மீட்பருமாகிய ஆணுடைய சமூகத்துக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள். ஒரு நபருக்கு விரோதமாய் கவனக்குறைவினால் நாம் பொய் சாட்சி கூறியிருப்போமானால், அந்த நபருடைய வார்த்தைகளை தவறாக எடுத்து கூறியிருப்போமானால், எந்த வகையிலாவது அவருடைய செல்வாக்கை நாம் கெடுத்திருப்போமானால், அவரை பற்றி யாரெல்லாம் நாம் சொல்லியிருப்போமோ அவையெல்லாம் நாம் சென்று நம்மால் கூறப்பட்ட தீய தவறான வார்த்தைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தேவனுக்கு அன்பான பிரியமான பிள்ளைகளே, எண்ணத்தில் நேர்மை என்ற காரியமானது தவறுகளை அறிக்கை இடமிடாமல் இருப்பதற்கு ஒரு சாக்குப்போக்காக நிற்க முடியாது. உங்களுடைய உண்மையான பாவ அறிக்கையானது ஒரு தனிப்பட்ட பண்புடையதாக இருக்க வேண்டும். அது குறிப்பிட்ட சில பாவங்களை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறது தேவனுடைய முன்னில் மாத்திரமே அது கொண்டு வரப்படும் ஒரு தன்மையாக இருக்கலாம். எந்த நபர்களும் அந்த காரியங்களை துன்பமடைந்தார்களோ அதே தனிப்பட்ட நபர்களிடம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒருகளை இருக்கலாம். பொதுவான இயல்புடைய பாவங்களாக இருக்கலாம். அவைகளுக்காக பொதுவான இடத்தில் பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் எந்த குற்றத்தில் அகப்பட்டீர்களோ அதே பாவங்களை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக நீங்கள் செய்யும் பாவ அறிக்கை திடமனதாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும். ஆகானை குறித்து வாசிக்கும்போது, பிற அப்பாவிகளைப் போல உண்மை என்று ஒத்துக்கொள்வதற்கும் நமக்கும் தேவனுக்கு மாத்திரமே தெரிந்திருக்கிற பாவங்களை அறிக்கை செய்வதற்கும் மிக பெரும் வித்தியாசம் உண்டு. முதலில் தேவனுக்கும் ஆகான் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமே அந்த பாவத்தை குறித்து தெரியும். இன்றும் நம்மில் சிலர் ஆகானை போல பாவ அறிக்கை செய்கிறபடியால் அது நம்மை காப்பாற்றக்கூடியதாக தாமதித்து விடுகிறது. எனவே நீங்கள் நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். பிதாவே, நீர் எனக்கு இரக்கம் காட்டுகிறீர்,
அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் நான் இழைத்திருக்கிறேனோ அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள எனக்கு தைரியத்தை தாரும். நீர் எனக்கு மன்னிப்பு வழங்கியதைப் போல மற்றவர்களை நான் மன்னிப்பதற்கு கிறிஸ்துவின் முன்மாதிரியைப் போல நீங்கள் நானும் பின்பற்றுவோம். நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் ஒரு நாள் மன்னிக்கப்படும். எனவே இந்த பாவ அறிக்கையும் மன்னிக்கும் குணத்தையும் நான் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.